Wildfire. யாரு அவன்? ஹாய் கைஸ், வணக்கம். இது டீ கடை டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் புஷ்பா 2. புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சிங்களா? புஷ்பா 2 ஓட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புஷ்பா வந்துட்டு ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்துட்டு புஷ்பா த ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு சாதாரண மரம் வெட்டுற கூலி தொழிலாளியான புஷ்பா அங்கே சிண்டிகேட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கிற சந்தன மரத்தை எல்லாம் வெட்டி கடத்துகிற ஒரு கும்பல் இருக்குது. அந்த வேலைக்காக, அதாவது மரம் வெட்டுற வேலைக்காக போகக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளி எப்படி அந்த இடத்துக்கே டான் ஆகுறான் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் பார்ட்டோட கதை. அண்ட் ஃபஸ்ட் பார்ட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கான அந்த கிளாஷோட செகண்ட் பார்ட்டுக்கான லீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் பார்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டுக்கான லீட்லேருந்து செகண்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டுக்கான லீட்லேயே போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த செகண்ட் பார்ட்டுக்கான கதைக்குள்ளே வராங்க. இந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா வந்து ஆல்ரெடி டான் ஆகிட்டார். ஸோ இவர் வந்துட்டு ஒரு நாள் சிஎம்ஐ சந்திக்க போகும்போது அவரோட ஒய்ஃப், அதாவது ராஷ்மிகா மந்தானா வந்துட்டு சொல்கிறாங்க, நீ சிஎம்ஐ பார்க்க போகிற இல்லையா, ஸோ அதனால நீ ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டு வா, நம்ம இங்கே வீட்டில் மாட்டணும் அப்படின்லாம் சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும்போது அவர் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஎம் மறுத்துடுறாரு. இந்த இடத்துல கோவப்படுற புஷ்பா, சரி நம்மளாலேயே சிஎம் ஆக்கிடணும், இந்த சிஎம் பதவியிலேருந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. அதுக்காக நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட இருக்கக்கூடிய ஒரு எம்பி, அதாவது அந்த எம்பி சொல்கிறாரு. சொல்லும்போது அதுக்கான செலவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 டன்னு சந்தன மரத்தை வெட்டி கடத்த போகிறாங்க. இந்த கடத்தலை வந்துட்டு ஃபகத் ஃபாசில் எப்படி முறியடிக்கிறாரு, அண்ட் அதுக்கப்புறம் இவர் ஃபேமிலியோடைய பின்னணி ஒன்று காட்டியிருப்பாங்க இல்லையா அந்த ஃபஸ்ட் பார்ட்டில். ஸோ இவர் ஃபேமிலி கூட எப்படி சேர்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை, அதாவது புஷ்பா 2 த ரூலோடைய கதை. இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் அண்டு அல்லு அர்ஜுன், அதாவது ஃபகத் ஃபாசில் அல்லு அர்ஜுன் நடக்கக்கூடிய அந்த கிளாஷ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அண்டு இந்த படம் வந்துட்டு 3 மணி நேரத்துக்கு மேலே போகுது. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன கதை நடந்துச்சுங்கிறதே சில டைம் மறந்து போயிடுது. அந்தளவுக்கு தான் ஒருத்தன் தூங்கிட்டா அப்படின்னு வைங்களேன், படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எங்கே இருக்கோனே மறந்துடுவோம். அந்த மாதிரி தான் படம் லென்த்து வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் மியூசிக் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, சாம் சிஎஸ் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ரொம்ப மெச்சூராகவே இருக்குது. அண்டு பாட்டு எல்லாமே டிஎஸ்பி தான் பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட் பாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, தமிழ் வெர்ஷனில் எல்லா பாட்டுமே, ஐ மீன் ஒரு 3 பாட்டு ஹிட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த பாட்டு, அந்த லிரிக்ஸ் எல்லாமே கேட்கும்போது எப்படிப்பட்ட வரிகளப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. அண்டு இதுவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சீரியல் கான்செப்டில் போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. லைக் இப்போ எப்படி சொல்லணும்னா சீரீஸ் மாதிரி. இப்போ நம்ம ஒரு சீரீஸ் பார்க்குறோம்னு வைங்களேன், எப்படி பார்த்தாலும் ஒரு 8 எபிசோட் இருக்குனாங்கன்னா ஒரு 4 hours 4.5 hours போகும் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் வந்து புஷ்பா 1ஐயும் புஷ்பா 2ஐயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது அதை விட மேலே தான் போகுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் விட போகிறதில்ல. புஷ்பா 3, புஷ்பா 4, புஷ்பா 5, புஷ்பா 6 அப்படின்னு சொல்லி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கன்னித்தீவு மாதிரி புஷ்பா வந்துட்டு போய்கிட்டே இருக்க போகிறாரு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் புஷ்பா 3 வந்துட்டு முடித்து வச்சுருக்கிறாங்க, ஐ மீன் லீடு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ புஷ்பா 3லேயும் கண்டிப்பாக புஷ்பா 4க்கு வந்து லீடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது நல்லா இருக்குது. ஆனால் லென்த்து வந்துட்டு ரொம்ப ஒரு இவ்வளோ லென்த்து இந்த படத்துக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அல்லு அர்ஜுன் வந்துட்டு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் நடக்கக்கூடிய அந்த கிளாஷ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவர் ஒரு கடத்த போகும்போது இவர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சில இடங்களில் வந்துட்டு இவரை ஃபகத் ஃபாசில் வந்து டம்மி ஆக்கி விட்டுறாங்க. சில இடங்களில் ஹைப்பு கொண்டு வந்துட்டு அப்படியே அவரை தூக்கி கீழே போட்டு என்னையா இப்படி ஆக்கி விட்டீங்க ஃபகத் ஃபாசில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது. அண்ட் ஓவரால் இது வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு இது ஒரு ரோஸ்ட் மெட்டீரியலான படம் தான். பட் இப்போ வந்துட்டு அதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. ஏன்னா இது இன்னும் ஓட்டிட்டுலாம் வரட்டும், அதுக்கப்புறமா இதை வச்சு நிறைய பேர் செய்வாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இதில் வரக்கூடிய பாடல்கள் முதற்கொண்டு எல்லாமே ரோஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலாக தான் இருக்குது. அண்ட் ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா
ஆல்ரெடி தெலுங்கு ஃபேன்ஸுக்காக தான் இந்த ஃபைட் சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம இதில் வந்து கருத்து சொன்னாலும் இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் வரும் இல்லையா, அவருடைய கையை கட்டி விட்டுட்டு முகத்தை மூடிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபைட் பண்ணி ஒரு இதெல்லாம் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி நீ கையை கட்டினதாண்டா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கட்டி இந்த இடத்துல ஒரு ஃபைட் வச்சுருக்குறாங்க. இவர் வாயை வச்சு கடிச்சே ஃபைட் பண்ணுறாரு. அண்டு இதில் வந்துட்டு ஒரு ஒரு காந்தாரா எஃபெக்ட் வேறு வருது. இவரோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இவர் போயிட்டு சாமி ஆடிட்டு இருக்கிறாரு. என்ன காந்தாரா 3க்கு வந்துட்டோமா நம்ம திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவெல்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி நீல கலரில் மூஞ்சியெல்லாம் இதெல்லாம் பூசிட்டு எடுத்துகிட்டு கடந்து ஆடிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி சாமியாட்டம் உண்மையிலே நான் நிறைய கோயிலில் சாமி ஆடுறதை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சாமி ஆடி இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. அந்தளவுக்கு வெறி கொண்டு ஆடுறாரு நல்ல அர்ஜுன். அண்ட் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஃபிசிக்ஸுக்கு அப்பால் பட்டதான் இந்த புஷ்பா 2 அப்படிங்கிறத வந்துட்டு மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறாங்க. படம் வந்துட்டு ஒர்த்தும் கிடையாது, வேஸ்ட்டும் கிடையாது. ஒன் டைம் நம்ம போயிட்டு வாட்சபிள் மூவி தான். ஆனால்